உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் ஞாயிறு முதல் தினமும் இரவு 8 மணிக்கு. அண்மை செய்தி. இன்று நடந்த குரூப் 2 தேர்வில் ஏ பிரிவு கேள்வித்தாளில் 96வது கேள்வியாக இடம்பெற்றிருந்த ஒரு கேள்வி, ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது என கேட்கப்பட்டிருக்கிறது. இது சர்ச்சையாக இருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சங்கரன். தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே மீண்டும் பனிப்போர் துவங்கி இருக்கக்கூடிய சூழலில் இதுபோன்ற கேள்வி எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தும்? வணக்கம். தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையேயான அந்த பனிப்போர் என்பது இடையில் சற்று தணிந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் துவங்கி இருக்கிறது. அதை நிரூபிக்கும் வகையிலான சில சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. தமிழகம் முழுவதும் டிஎன்பிஎஸ்சி நடத்திய குரூப் 2 போட்டித் தேர்வு இன்று காலை நடைபெற்றது. கிட்டத்தட்ட 6 லட்சத்திற்கும் அதிகமான பட்டதாரிகள் பங்கேற்ற இந்த தேர்வில் செக்ஷன் ஏ பிரிவு கேள்வித்தாளில் 96வது கேள்வியாக இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர், அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்னும் 2 விதமான பணிகளை செய்கிறார் என்ற ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டு, அதற்கு காரணமாக ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது என்றும் ஒரு விடை தரப்பட்டிருக்கிறது. இதற்கு எந்த விடை சரியானது என்று ஒரு 4 வகையான ABCD என்று தரப்பட்டு சரியான விடையை எழுதவும் என்று இந்த கேள்வி கேட்கப்பட்டிருப்பது மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையே மீண்டும் பல்வேறு விஷயங்களில் ஒரு மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூட்டாட்சிக்கு எதிராக ஆளுநர் என்ற பதவி இருக்கிறது என்ற ஒரு கருத்து இன்றைய அந்த தேர்வில் தரப்பட்டிருக்க கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை கூட ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் சனாதனம் குறித்து பேசியவர்கள் எல்லாம் அதன் பிறகு அமைதியாகிவிட்டார்கள் என்ற கருத்தை கூட ஆளுநர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட சூழலில்தான் இந்த குரூப் தேர்விலும் இடம்பெற்ற அந்த கேள்வியானது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தந்தமைக்கு நன்றி சங்கரன். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் ஞாயிறு முதல் தினமும் இரவு 8 மணிக்கு.